கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பெரியாவிடை சமேதராக திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலமுருகன், முழு விவரங்கள். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இந்த திருத்தோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க விமர்சையாக தொடங்கியது. விண்ணை பிளக்கும் வகையில் அரகர சிவா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து செல்லும் பக்தர்கள் வருகிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார்கள். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரி திருவிழாவும் கோலாகலமாக நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக தற்போது திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரு தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாச்சூரில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவடை சமுதராக கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான 57 அடி கொண்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவடை சமுதராகவும் சிறப்பு அலங்காரத்திலும் 45 அடி கொண்ட சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினார். தேரோட்டம் தொடங்கும் முன் அங்குள்ள தேரோட்டத்தை காண மதுரை மற்றும் சுற்றுவட்டாரங்களிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மதுரை மாநகர காவல்துறையினர்கள் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமரத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.